கைத்தட்டோட எனக்கு தாங்க அதிகமா வருது. எல்லாம் என்னோட வளர்ச்சி பார்த்து இது பண்றாங்க அப்படின்னு. ஏதோ தப்பு பண்ணியோ இல்லை பைத்தியக்காரத்தனம் பண்ணியோ லூசுத்தனம் பண்ணியோ மேலே வந்துட்டீங்க. அது பெரிய விஷயம். வந்துட்டீங்க. பலர் வர முடியாம எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வந்துட்டீங்க. இப்போவாவது உங்க திறமையை உட்காந்து அதை ஸ்டாண்ட் பண்ண பாருங்கன்னு என்ன அட்வைஸா சொல்ல. ஸ்டாண்ட் பண்ணு. நீ எப்படியும் மேலே வந்துட்டான். நிறைய பேர் வர முடியாம திறமையோட கீழே இருக்கான். நீ ஏதோ பண்ணி வந்துட்டடா. இனிமேல் அது உன் திறமை. எனக்கு இந்த இடம் கொடுத்துட்டாங்க, ஆனா இந்த இடத்துக்கு அப்புறம் நான் தக்க வைக்கிறது கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கடா. ஏன்னா இதையாவது தக்க வச்சுக்கடா. ஏன்னா இந்த இடத்துக்கே வர முடியாத நிறைய பேர் இருக்கான். ஏன்னா இப்ப சொல்றதும் கன்சர்ன் ஒரு அட்வைஸ் தான். இதையும் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு வீடியோ போட்டாலும் போடுவாங்க, திட்டுவாங்க. அது புரியுதுங்களா? நான் இந்த டாபிக் எடுத்திருக்க மாட்டேன். எனக்கு இப்ப நம்மளே எவ்வளவு நாள் தான் ஆதங்கப்படுத்தி இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கணும். விஜய் சேதுபதி சார் அவர் பாருங்க எப்படி ஒரு இது ஏசின் எப்பேற்பட்ட படத்தை அங்க போய் நடிச்சிருக்காங்க. அவரு கைத்தட்டோட எனக்கு தாங்க அதிகமா வருது. எல்லாம் என்னோட வளர்ச்சி பார்த்து இது பண்றாங்க அப்படின்றாரு. சரி, நல்லா இருக்கட்டும்.